தேவையில்லாம இல்ல இப்ப யாரு இல்ல யார கார்னர் பண்றாங்கங்கிறது தெரியலையே. இல்ல அதுதான். இப்போ அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தது, தூக்கம் வரலன்ட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா எந்திச்சு வெளில வந்துட்டாங்க. அவங்க யாரையும் ப்ளேமும் பண்ணல. இது இந்த மாரி நடக்குது அப்படின்றத தல சொல்லிட்டாங்க. இது தல தான் ஹேண்டில் பண்ணணும். சரி நைட்ல இந்த மாரி நடக்குது அப்படின்னும்போது எல்லா ஹவுஸ்மேட்டையும் அவரு பார்க்கணும். அவரு அவங்க மெஜாரிட்டி அந்த பக்கம் இருக்கிறதுனால அவரு அவங்க அந்த பக்கம் இல்ல பேசுறாரு. இன்னைக்கு அவரையுமே போட்டு தாக்குனாங்களே டாஸ்க் படிக்கும்போது. ம். எஸ்ஜே வந்து அவர வந்து கெட்ட வார்த்தை திட்டி உட்கார வச்சாரு. அப்ப ஒண்ணுமே ஆமா, யாருமே பேசவே இல்லையே. அவரு ஆமா. பாவம் அவர மாட்டிட்டு தானே முழிச்சுட்டு இருக்காரு. வினோத் 2 பக்கமும். மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்காருனாலும் எங்கங்க போச்சு? மத்தவங்க கிட்டலாம் பேசுறாருல்லங்க. அவ கனி அவரு எங்கேங்க கேக்குறாரு என்ன முதல்ல. பாவம் அவரு டென்ஷன் ஆயிடுறாரு. கனிக்கு அங்க கேட்கணுங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து திருப்பியும் வந்து கனி இப்படி சொல்றாங்க, கனி இப்படி சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா, சாண்ட்ரா இப்படி சொல்றாங்கன்ட்டு என்னைக்காவது போய் கனிகிட்ட போய் சொல்லியிருக்காரா? அவரு என்ன அவரு சொல்ல பண்றாரு, மாட்டேங்கிறாரே. கனி ஜாயின் மேடம், கனி பண்ணிக்கிறாரு. மேடம். க அ கனிகிட்ட கனிக்கு முன்னாடி இவரு போய் ஜாயின் பண்ணிட்டு, இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க அப்படின்ற மாரி போய் அந்த டோன்ல பேசுறாரு. ஓகேவா? ம். ஆனா இன்னைக்கு அது எஃப்ஜே வந்து ஒரு கெட்ட வார்த்தைய சொல்லி அவர உட்கார வச்சாரு. அவரு ம். எதுவுமே பேசவே இல்லையே. அவ்ளோ ம். ஹைப் அங்க தேவையே இல்லையே எஃப்ஜேக்கு. இந்த ஃபைட் வரலையே 1 ஹவர்ல. 1 ஹவர்ல 1 வரல. ஹவர்ல வரலைங்க. ப்ரோமோலயும் வரல. ஆனா லைவ்ல வந்து ஒரு 1/2 லைவ்ல மணி நேரம், இருந்துச்சு. 3/4 மணி நேரம் போச்சு. பயங்கர ஆமா. சண்டை. விக்ரமுக்கும் எஃப்ஜேக்குமே சண்டை. ம். அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்குள்ள போனாங்க. அப்புறம் அந்த டாஸ்க் கேன்சல் ஆயிடுச்சு. திருப்பி இவரு எஃப்ஜே போமாட்டேன்ட்டாரு அந்த டாஸ்க்குக்கு. நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க. நான் உங்க டீமே இல்லன்ட்டாரு. அப்புறம் திருப்பி அந்த டாஸ்க் ஏதோ ஸ்டிக்கி நோட்ஸ் ஒட்டுற டாஸ்க் அது கேன்சல் ஆயிடுச்சு. திருப்பி வந்து மறுபடியும் அந்த இப்ப அந்த டான்ஸ் வந்து இப்ப வந்தது. அதுக்கப்புறம் வந்தது. ஆனா எஃப்ஜேக்கும் வினோத்துக்கும் சண்டை, எஃப்ஜேக்கும் விக்ரமுக்கும் பயங்கர சண்டை வந்தது. அது ப்ரோமோலயும் வரல, 1 ஹவர் எபிசோட்லயும் வரலன்னு நினைக்கிறேன். அந்த சண்டையே வரல. ப்ரோமோல அபி நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோமோல 3 ப்ரோமோல சண்டை தான் வந்தாங்க. ஒரு சண்டை 5 எஃப்ஜே ப்ரோமோ. ஒரு 5 ப்ரோமோலயுமே அந்த சண்டை வரவே கிடையாது. 1 ஹவர்லயும் வந்த மாரி நான் பார்க்கல. ம். என்னன்னா, ஒண்ணு அவங்களுக்கு சாண்ட்ராக்கு சிம்பத்தி போகக்கூடாது. 2வது அவங்க நம்ம ப்ளேம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே வெளியில போயிட்டு, அவங்களுக்கு இப்போ இப்ப இந்த லைவ்லயும் ஸ்டார்ட் எப்படின்னா, பண்ணிட்டாங்க. பெட் எல்லாம் இவங்க எடுத்துட்டு போங்க இப்ப வெளிய. எப்படி இவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, இவங்க ஒருத்தருக்காக நம்ம வந்து நைட் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நைட் அப்படியே கனி வந்து அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களாம். தூக்கம் வராதவங்கலாம் பார்ப்பாங்களாம். அவங்களுக்காக இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களாம். அது வந்து 1 ஹவர்ல சாரி நைட்டு வந்து இவங்க முந்தா நேத்து பார்க்குறவங்கள சுரேஷ் சார் ஏமாத்தக்கூடாதுன்னு பேசும்போதே சொல்லிட்டு சொன்னார்ல, கானா பாக்ஸ்ங்கிற பேர்ல கத்து கத்துன்னு கத்துறாங்க நைட் டைம்ல. சுரேஷ் ஆ, சாரே வந்துட்டு அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. முந்தா நேத்து வந்துட்டு. ம். ஆமா. ஆஹ் அ- 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 பாடலாம் தப்பு இல்ல. ஆனா வந்து ஒரு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாருக்குமே அது இருக்கிற இஷ்யூ தானே. அது இல்ல ஆஹ் நீங்க நோட் பண்ணுங்க இந்த சீசன் ஃபுல்லா நைட்டு தான் இவங்க வந்து கன்டென்ட் குடுக்குறாங்க. பகல்ல உம் எழுப்பி தூங்குறாங்க. டாஸ்க் லேட் ஆகுது. ஆமா நேத்து விஜய் தூங்கிட்டு இருந்தாரு. வினோத்துக்கு நாய் குறைச்சிச்சு ஒண்ணுமே சொல்லவே இல்ல. நேத்து ஈவினிங் மேல தான் டாஸ்கே ஸ்டார்ட் பண்றாங்க. இது எப்படி மாத்துறாங்க? இப்போ பாதி பேரு லைவ்ன்னு பாக்குறவங்கலாம் பகல்ல பார்ப்பாங்க. நம்ம பொதுவா தூங்குறவங்க கரெக்ட் டைம் நைட்ல தான் தூங்குறோம். இவங்க நைட்ல தானே இவங்க இப்ப சும்மா ஃபன் பண்றது, இது பண்றதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்கல்ல. இப்போ அதுதானே பிரச்சனையா இருக்கு. அது ஏன் இவங்க அப்ப மத்தவங்களும் தூங்க விடணும்ல. அது பேசிக் தானே. அது ஆக்சுவலா தூங்கணும்னு நினைக்கிறது பேசிக் தானே. அது என்ன இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிறது ம். தெரியல. ஆனா கிரியேட்டிவ் டீம் வந்து என்ன எங்க ஸ்டிக்கி நோட்ஸ் போட்டு அது ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துட்டே இருக்கு. என்ன ஒரு கான்செப்ட்னு அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. சரி மழை பெய்யுதுன்னா வேற ஏதாவது பண்ணலாம்ல. முதலே ஒரு கான்செப்டை யோசிச்சு வச்சுக்க மாட்டாங்களா? சீசன் 6 சீசன் 4 எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, ஒன்னும் புரியல. நீங்க சீசன் 2வா 3யான்னு தெரியல. இது எந்த சீசன் அது? சீசன் 4 அன்பிகான். டைம் இது வந்தது. சுரேஷ் சார் அந்த இதுலதான் வந்தது. அதுல டைம் வந்துச்சுல. அப்போ மழை புயல் காத்தே அடிங்க. கொடை புயல்லயே ஆமா கொடை நடந்துட்டு புடிச்சிட்டு அவங்க கொடை அந்த டாஸ்க் பண்ணாங்க. கொடை புடிச்சிட்டு அந்த பண்ணுவாங்க. டாஸ்க் பண்ணாங்க. அதோட சமைப்பாங்க, 48 மணி நேரம் போகும். தண்ணி எடுப்பாங்க. சாம் அது 48 மணி நேரம் போகும் அந்த டாஸ்க். தண்ணி எடுப்பாங்க, ஆ. கொடை புடிச்சிட்டு தண்ணி எடுக்கிறாங்க, இது பண்றாங்க, எல்லாமே பண்ணாங்க. அது கூட சமைப்பாங்க, ஒரு ட்ரெயின் அது மாதிரி நிறைய இருந்தது. அதே மாதிரி சீசன் 6மே ஷிபினோட சீசனுமே அவ்வளவு நல்லா இருந்தது. எல்லா டாஸ்க்குமே இதுல ஒண்ணுமே இல்லையே. டாஸ்கே இல்லையே.
இருக்கிற இதெல்லாம் ஒரு டாஸ்கையும் டாஸ்க்ன்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இவங்க அதையும் கத்தி சண்டை போட்டு இது பண்ணி விட்டுறாங்க. ஆனா அடிச்சது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாண்ட்ராவை தான் போட்டு ட்விட்டர்ல ஃபுல்லா எல்லாம் என்னமோ போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டே இருந்தாங்க. சாம்போ இருக்கிறதுல இன்னைக்குதான் ரொம்ப மட்டமான ஷோ. இன்னைக்கு சுத்தமா பார்க்க முடியல, 1 ஹவர்லயே பார்க்க முடியல. ஒரே லைவ்ல எல்லாம் பார்த்தோம்னா செத்துட்டு இருப்பானு தெரிஞ்சு. ஆரியமாலான்ற மாதிரி இருந்துச்சு. சரி, எனக்கு ஒரு டவுட், இது மட்டும் சொல்லுங்க. அந்த எஃப்ஜே சண்டை வந்தது, அது இன்னைக்கு 1 ஹவர்ல வரல. அதான் இப்பதானே சொன்னேன். வரல, ப்ரோமோல வரல, 1 ஹவர்ல வரல. ஆனா பயங்கரமா டெம்பர் லூஸ் பண்ணாங்க. பயங்கரமா எஃப்ஜே வந்து டெம்பர் லூஸ் பண்ணி கத்துன்னு கத்தி ரொம்ப மார்க் பண்ணி. அதுதான் எஃப்ஜே ரொம்ப வார்த்தையெல்லாம் வேற விட்டான். எப்படி how are they saving him ஒன்னும் புரியலையே. மேபி அவர் இந்த வாரம் எவிக்ஷன் இல்லையோ காப்பாத்துறாங்களோ. அப்ப சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, எஃப்ஜேவை சேவ் பண்ணுவாங்களா தெரியலையே. ஆதிரி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓகே, ஜான் ஹாரி ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, சொல்லுங்க. அப்புறம் பிரகாஷ் பேசுங்க. அபி இன்னைக்கு நீங்க தான் அபி, கவலைப்படாதீங்க. நீங்க தான் எப்படி ரூல் பண்ண பாத்தீங்கல்ல, ப்ரோமோ எல்லாம் வர்ற மாதிரி. இல்ல, உங்க ட்வீட்ஸ்லாம் நான் நிறைய பார்த்தேன்னா நினைச்சிட்டேன், ஓகே இன்னைக்கு 3 ப்ரோமோஸ் சாண்ட்ரான் போது அபி ஆல்வேஸ் ஆன் அப்படின்ற மாதிரி நானே யோசிச்சேன். கரெக்டா அதே மாதிரி யார் யார் ட்வீட்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க, எல்லாருக்குமே பாக்குறேன் உட்காந்து அபியோட ரெஸ்பான்ஸ்லாம் அப்படியே ஆன் த ஸ்பாட்டா இருக்குது. அது ஏன் நீங்க, ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி. யாரோ ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, ஏதோ எஃப்ஜே வந்து பாலிடிக்ஸ்க்காக வந்து அவரை வந்து போடவே இல்லைன்னு. இஸ் த ஃபேமிலி இஸ் ரிலேட்டட் டு எனி பாலிடிக்ஸ்? தெரியல. ஆனா என்ன வாட் ஐ எம் ஹியரிங் இஸ், நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸ்டர்னல் நிறைய பேர் கேக்குறாங்களாம். அது தெரியல எஃப்ஜேக்கு என்ன அப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னு தெரியல. யாரோ முக்கியமானவங்க எல்லாம் வர கேட்கறாங்க அப்படின்றதான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ இல்ல, ஐ see some tweets. போன வியானா புடிச்சு இவங்களுக்காகவே நீங்க எஃப்ஜேக்கு ஓட்டு போடுன்றாங்க. அந்த பொண்ணு போயிடுச்சு, அந்த பொண்ணு பிடிச்சு இழுத்து இதுக்காகவே இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றதுல சத்தியமா அந்த ஃபைட் ஒன்னு 1 ஹவர்ல போடலன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த லைவ்ல வந்த ஃபைட். அது மட்டும் வந்து எஃப்ஜேக்கு பயங்கர டேமேஜிங். ஆக்சுவலா ரொம்ப வார்த்தை விட்டான் எஃப்ஜே. Yeah, actually yes, because it just everyone was talking normally. ஏதோ ஒரு எப்படி சொல்றது, he became so aggressive and he is like, you know what, I am to the core and I am going to yell at peopleன்ற மாதிரி பயங்கரமா வார்த்தையை விட்டு அந்த ஆக்ஷனே வந்து ரொம்ப ஒரு எல்லாரையும் ஒரு மாதிரி பேசினான், ரொம்ப ஒஸ்ட் ஆக்சுவலா. ஆமா, அது எல்லாரையுமே வந்து வா வா சண்டைக்கு வா, நான் பேசுறேன் நீ பேசு, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனா இருந்தது. The behavior is so worse. But I'm so surprised how, like, you know, promola அது வரல. And even like, because I did not watch the 1 hour show and you guys are saying 1 hourல கூட அது வரலன்னு போது, I saw some comments where people saying because of some politics reason காக வந்து FJ காமிச்சா எக்ஸ்போஸ் ஆயிடுவான்றதுக்காக they are keeping him. பாக்கல ஆக்சுவலா. அது என்ன ரீசன்னா, அவங்க ஒரு டாஸ்க் ஒன்னு பண்ணாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டாஸ்க் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சு டாஸ்க் பண்ணாங்க. அந்த டாஸ்க் வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. இட் டிட் ஈவன் டேக் ஆஃப். சோ அது டேக் ஆஃப் ஆகாம அடுத்து டைரக்டா இதுக்கு இந்த டாஸ்க் அந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அந்த நடுவுல நடந்த அந்த சொதப்பல வந்து 1 ஹவர்ல காமிக்கிறதுக்கு they don't want to show off their creativity அப்படி கூட இருக்கலாம். இதனால இருக்காங்க டீம் அப்படின்றது ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக. இல்ல, ஆனா அந்த பாட்டு கண்டுபிடிக்கிறதுல சான்ஸே இல்ல. அதாவது கண்டிப்பா எப்படி எஃப்ஜேவையும் சுபிக்ஷாவையும் பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பாவம் அவங்க 2 பேருமே, விக்கல்ஸும் அரோராவும் பாட்டு கண்டுபிடிக்கிற டாஸ்க்ல அவங்க 2 பேருமே நல்லா பண்ணாங்க. அதனால இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காமன் லாஜிக், எஃப்ஜேக்குலாம் வந்து ஃபார் ஷூர் he might not know all those 90s songs or like, you know, sometimes old songs also. So if they pick Sabarina வந்து he knows 90s songs and maybe 2K kids. So ஒரு 2K kidsம் ஒரு 90s person போட்டிருந்தாங்கன்னா
இட் மைட் பி ஈஸியர் ஃபார் தெம் டு ஃபைண்ட் அவுட் தோஸ் சாங்ஸ்ன்ற மாதிரி. ரெண்டுமே 2K கிட்ஸ்ன்ற மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து அந்த தக் லைஃப் சாங்ஸும் தெரியல, இதுவும் தெரியல, நேருக்கு நேரும் தெரியல. பாவம் அந்த 2 பேரும். உண்மையிலே ஐ ரியலி ஃபெல்ட் சாரி ஃபார் போத் ஆஃப். வரம் சென்ட்ரா வரம்ங்க, அதனாலதான் எஃப்ஜேவெல்லாம் இக்னோர் பண்ணிருக்காங்க. இல்ல ஆனா அந்த உண்மையிலே அந்த ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணும்போது like it's like you don't have to have any hotspot, like kind of Spotify or anything like that. You can hear songs from Big Boss லயே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தோணுச்சு. இல்ல அந்த அதுதான் ஒரு அந்த இந்த சாங் ரொம்ப நாள் மிஸ் பண்ண சாங் இது. அந்த நேருக்கு நேர் படத்துல அவள் அதெல்லாம் வருவாளாவா? ஆமா, அதெல்லாம் நாங்க காலேஜ் படிக்கும் போது மற்ற பாட்டு அதெல்லாம். All those are all time favorites. ஆமா, இல்ல அதுக்கப்புறம் அது திரும்பி லிசன் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. வேற எங்கேயும் நம்மளா சர்ச் பண்ணியும் வைக்கிறது இல்ல, அப்படியே மாறிடுச்சு இல்ல. அதனால Yeah, I was so surprised they were playing that song for nearly an hour. But I was like, okay, sometimes வந்து songs எல்லாம் play பண்ணிட்டு கண்டுபிடிக்கல next songs ன்னு போவாங்க. But they were literally டைம் கணக்கு, டைம் தானே கணக்கு இதுல. 5 சாங்கையுமே ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுதான், இந்த நேரத்தை வச்சுதான் ரிசல்ட் வரும்ன்ற மாதிரி இருக்கு. So is this because like நேத்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, like they want this Vikram team to win so that one of the family, Subiksha family, to come ன்ற மாதிரிக்காகவா அப்படின்னு கேக்குறேன். I don't know, மேபி சுபிக்ஷா ஃபேமிலிலாம் அவ்வளவு தூரம் வைப்பாங்களான்னு தெரியாது. மைட் பி ஒன் விக்ரம் வைக்கலாம், இல்லைன்னா இந்த அதர் அண்ட் யாருன்றது பார்த்து அவங்களுக்கு வைக்கலாம். சபரியா? ஏன்னா சபரியும் உங்க டீம்ல இருக்காங்க. சபரி, விக்ரல்ஸ் and then சுபிக்ஷா. ஒரு ஹேண்ட் வந்து விக்கல்ஸ், இன்னொரு ஹேண்ட் யாரு இருப்பாங்களோ அவங்களுக்கு வைக்கலாம். இல்ல அதாங்க, உங்க டீம்ல சபரி இருக்காங்க, விக்கல்ஸ் இருக்காங்க, அரோரா இருக்காங்க, எஃப்ஜே இருக்காங்க, சுபிக்ஷா இருக்காங்க. புரியல, விட்டுருங்க. Okay, sorry. I am not that smart like you, but now I understood. Sorry. Okay. சொல்லுங்க தருண், அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. சாம் ஒரு கால் மணி நேரம் பாத்துக்கோ, எனக்கு ஒரு கால் வருது, ஆஃபீஸ் கால், போயிட்டு ஐயோ, பேசிட்டு. ஆபீஸ் கால் கட் ஆயிடும் என் ஸ்பேஸ். இல்ல நான் இன்னொரு போன்ல தான் பேசுறேன், இந்த போன்ல எதுவுமே இல்ல, நீ அப்படியே பாத்துக்கோ. ஓகே தருண் சொல்லுங்க. தருண் ஒன்னும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எப்பா இந்த ஷோவை பத்தி இன்னைக்கு அவ்வளவு மொக்கையா இருந்தது சொல்ல போனா. அப்புறம் என்ன ஒரு விக்ரம் டான்ஸ் ஆடுறது, ஆனா எனக்கு தெரிஞ்சு செம பண்ணா இருந்தது இன்னைக்கு. அதை நான் ரசிச்சேன் நல்லா. ஒரு பேண்ட கூட ஒழுங்கா போட தெரியல. கவனிச்சிங்களா இல்லையா? ஆனா பாவம், ஆனா 2.5 மணி நேரம் டான்ஸ் ஆடிக்கிறாங்க. சரி, நாளைக்கு தான் தெரியும். இந்த இது அப்படி எப்படின்னா இதை வந்து ஆக்சுவலா லைவ்ல காட்ட வேண்டியத அப்படியே நம்ம கிட்ட 2.5 மணி நேரம் நம்ம கிட்ட இதுல 1 hour எபிசோட்ல காட்டணும்ல, அவ்வளவு நேரம் போட்டுக்கிறானுங்க. இத எப்படி மனசாட்சி? அவ்வளவுதான் இன்னைக்கு லைவ்லயே அவ்வளவுதான் கண்டென்ட். அது அந்த எஃப்ஜே ஃபைட் தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது அதுல லைவ்ல. இன்னைக்கு இதையே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் போட்டுக்கிறாங்க இவங்க. அந்த 2.5 மணி நேரம் பண்ணதை பாதி நேரம், அதுல 2.5 மணி நேரத்துல பாதி நேரம் காட்டிருப்பாங்க போல இருக்கு 1 hour எபிசோட்ல. கொஞ்ச நேரம் சாண்ட்ரா காட்டினாங்க, அவ்வளவுதான். இதேதான் ஃபுல்லா போச்சு. என்ன ஒண்ணுமே பேசுறதுக்கு இன்னைக்கு சாண்ட்ரா அண்ட் இந்த டாஸ்க் அவ்வளவுதான். இன்னைக்கு ஆக்சுவலா 1 hour எபிசோட்ல நான் என்ன நினைச்சேன்னா 3 பேருமே டாஸ்க் ஆடுறது இன்னைக்கே காட்டிடுவாங்கன்னு நினைச்சேன். ஒருத்தருக்கே இன்னைக்கு ஒரு நாள், அப்ப நாளைக்கு 2 பேர் டாஸ்க் ஆடுறது நாளைக்கு காட்டுவாங்களா? நாளைக்கு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு வேற இருக்குல்ல, மொத்தம் 3 ரவுண்டு இல்ல? இன்னொரு டாஸ்க் வேற இருக்கு. ஆமா. எப்பா, இப்போ இவங்களே 2.5 மணி நேரம்னா மத்தவங்க இவங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஆனா இவங்களே ரொம்ப மோசமா தான் பண்ணாங்க. அதோட மோசமா பண்றாங்க அடுத்த 2 பேரும். அப்படிதான் இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. இருக்கலாம், ஒவ்வொரு டீம்லயுமே சொதப்புறதுக்குன்னே ஒரு ஆளை வச்ச மாதிரி இருக்கு.
எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. ஆக்சுவலா பார்வதியும் கமருதீனும் டான்ஸ் ஆடுறது பதிலா பார்வதியை வெளியே உட்காந்து பேச சொல்லிட்டு ஆதரையும் கமருதீனும் ஆட விட்டுருக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. இன்னும் காமிச்சிட்டாங்க. அவங்க ஆடி முடிச்சிட்டாங்களா செகண்ட் டேக்கு? இல்ல இல்ல ஆடி முடிக்கல. இல்ல அதுக்கு முன்னாடி எனக்கு தோணுது பார்வதியும் பயங்கரமா டான்ஸர் மாதிரி ஆனவனா போயிடுறாங்க. டீம் அது அனௌன்ஸ் சொல்ல வந்தேன். பண்ணிட்டாங்கல்ல, யாரு உள்ள போறா யாரு பாக்குறான்றது தெரியல. எந்தெந்த டீம்ல யார் யார் போறாங்க? இங்க பேசி வச்சுக்கிட்டாங்க பார்வதியும் கமருதீனும் போற மாதிரி. எனக்கு சுபிக்ஷா இல்லடா எஃப்ஜேக்கு பதில் சபரி உள்ள பாட்டு கண்டுபிடி விட்டுருக்கலாம். ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பான். இவங்க 2 பேர் டோட்டல் சொதப்புல சுத்தமா. அந்த டீம்ல அவங்க 2 பேர் அளவுக்கு நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. திருப்பியும் அந்த வினோத் இப்படிதான் அதுதான் சொல்லலாம். அவருக்கு சுத்தமா அவருக்கு பேசவே வரமாட்டேங்குது. ஆஷாவே பேசி ஒரு மாதிரி கொண்டு போறாரு. அந்த நார்மல் டோனே அவருக்கு பேச வரல. ஆனா சொன்னா மட்டும் கோவம் வருது. அவர் எதை பேசினாலுமே அவருக்கு ஒரு டிஃபென்சிவ் எடுக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? தப்பாயிட போகுது, நம்மளே பிளேம் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி போயிரு. அவங்க டோன்னு சொல்றது நீங்க கத்தி பேசுனீங்க அந்த இடத்துல. அப்போ நான் உங்களுக்குதான் ஆப்வியஸா தெரியல, யார் கொஞ்சம் சத்தமா பேசுறாங்களோ அவங்க மேலதான் நம்ம அட்டென்ஷன் போவோம் இல்லையா? அப்போ அவங்கள பார்த்து ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கனி அவங்களோட டோன்ல பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க கவனிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவங்க சொல்றதை வச்சு பார்த்தா. ஓகேவா? இல்ல ஆக்சுவலா இன்னொன்னு அவரு என்ன நினைக்கிறாரு, நான் கத்தி பேசுறேன்ட்டு என்ன இப்போ பிளேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. அதுதான் அவருக்கு அந்த இன்னும் அந்த இது இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் கேப்டனா இல்ல கனிக்கு மட்டும் கேப்டனான்னு எனக்கு தெரியல. கனிக்கு மட்டும் தான் கேப்டன். அதெல்லாம் கனி மேடமா எனக்கு அதான் அந்த மெஜாரிட்டி ஆக்சுவலா இன்னைக்கு ஒன்று பண்றாங்க பாத்தீங்களா, அதை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பா இருக்கு. நேத்து ஏதோ அவங்க பண்ணிட்டாங்க. நீ இப்ப ஆக்சுவலா நீங்க ஒழுங்கா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், ஒரே ஒரு வார்த்தை, ஓகேங்க நாங்க பண்ணது தப்பு தான், இனிமேல் இந்த தப்பை நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட ஒரு மன்னிப்பு எல்லாரும் அங்க யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் ஒரே ஒரு சாரி கேட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம், இதை மீறி நீங்க படுக்கலன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டு இதுல போயிட்டு திருப்பி பேசவே கூடாது. அது மக்களுக்கு தெரிய போகுது. கரெக்டுங்களா? அதை போய் நீ ப்ரொஜெக்ட் பண்ணு. சரி அவங்க பத்துட்டாங்க சொல்லிட்டு இன்னைக்கு இவங்க எல்லாரும் போய் படுக்கும் போதுதான் அது என்ன ஆகுதுன்னா வாலண்டரியா பண்ற மாதிரி கிளீனா தெரியுது. ஆமாமா. அது இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒருத்தவங்கனால மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நாங்க எப்பயும் போலதான் இது பண்ணிட்டு இருக்கோம், இப்ப இவங்கனால எங்களுக்கு அதெல்லாம் கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த வெளியில போய் படுக்கிறது, பெட் எல்லாம் எடுத்து போய் படுக்கிறது பேக் ஃபயர் ஆகுமா ஆகாதா? இல்ல பாக்குறவங்க பைத்தியக்காரனா அந்த அளவுக்கு முட்டாளா நம்மலாம்? ஏன்னா இது கேப்டன் கிட்டதான் போய் சேரும். கேப்டன் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு வாரமா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஓகேவா? அப்போ இருந்தும் அவர் கேட்கல. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காலையில கேட்கும் போது சொல்லும் போது என்ன சொல்றாரு, நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதை நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. அது நம்மளுக்கு வரவும் இல்லை, லைவ்லயும் வரல, 1 ஹவர்லயும் வரல. ஆமா, அவர் அனௌன்ஸ் பண்ணாரா இல்லையான்னு தெரியல. ஆனா இது வீம்புக்குன்னு பண்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த வாலண்டரியா கொண்டு போய் வெளியே படுக்க வைக்கிறது சபரி தான், கூட சேர்ந்து கண்ணியும் பண்றாங்க. இவங்க அவ்வளவு பெரிய மக்கா, இவங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு இது கூட தெரியாது. அவங்க படுத்தாங்க, நம்மளும் போய் படுத்து சிம்பத்தி கிரியேட் பண்றோம்ன்றது. அவங்கள நீ சிம்பத்தின்னு சொல்லிட்ட, அதே சிம்பத்தி தான் நீயும் பண்ற. இல்ல அதுதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்ப பாக்குறவங்க பைத்தியக்காரனான்னு நினைச்சுருக்கேன். கனி ஒரு அந்தர்பல்டி டைலாக் எல்லாம் அடிக்கிறாங்க. சாரி சொன்னா மன்னிச்சிடணுங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றாங்க. அந்த டைலாக் யாரோ சொல்லுவாருங்க. ஆக்சுவலா அது அப்படியே பிடிச்சி கமல் சார் சொல்லுவாரா? அப்புறம் சொல்றாங்க அவங்க சாரி கேட்டு கூட ஒத்துக்கல, இதுல சாரி எல்லாம் அவங்க சொல்றாங்க சம்திங் என்ன சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன், கனி ஒரு கிச்சன் கவுண்டர் மேல உட்கார்ந்ததுக்கு வீம்பா வெளியில போய் உட்கார்ந்தாங்களா இல்லையா? அந்த சாரி சொன்னாதான் நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? இது ஒரு சாதாரண விஷயம் தானே, அதுக்கு போய் இப்படி பண்ணுமா? கனி பண்ணும்போது அது கேமு, சாண்ட்ரா பண்ணா தப்பு. அதுதான் ஆக்சுவலா இது டூ பேடா தான் போய் முடியும். ஆனா அது கூட தெரியல. நான் ஒன்னே சொல்றேங்க, யாருக்கு வேணா டைட்டில் கொடுத்துருங்க தயவு செய்து. இந்த கானாவினதுக்கு மட்டும் டைட்டில் கொடுத்தாங்கன்னா என்னால ஜீர்ணிக்கவே முடியாது. ஏன்னா சுத்தமா ஒரு அக்செப்டன்ஸே இல்லாத ஒரு ஆளு. விக்ரம் கூட குத்துட்டு போயிடலாம்.
ஏன்னா பார்வதி ஏற்றதா நிறைய பேர் இருப்பாங்க. விக்ரம்க்கு இருந்தபோது பொதுவா வரும்போது எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் ஃபைனல்ல 2 பேர் வரணும். விக்ரம்க்கு தான் ஓட்டு அதிகமா விழும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹேட்டர்ஸ் ஃபுல்லா போய் குத்துவாங்க அப்படிதான் நினைக்கிறேன். தயவுசெய்து கானா வினத்துக்குலாம் குத்தாங்கன்னா டோட்டல் இதுக்கப்புறம் பிக் பாஸ் பாக்குறதே நான் விட்டுருவேன். அதுக்குன்னு நான் பார்வதியெல்லாம் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன். பார்வதியும் ஒஸ்ட் தான். அதுக்கு விக்ரம்கே குடுத்துட்டு போயிடலாம். ஏதோ பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்க போகுது கடைசியா. உங்கள் எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சைலண்டா பாருங்களேன். சபரிக்கு சேனல் வந்து ஓகே எல்லாம் அச்சுங்க, சபரிக்கு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க போல இருக்கு கடைசியா கொண்டு போயிட்டு. எனக்கு சொல்ல முடியாதுங்க, கனி கூட கொடுக்கலாங்க. ஏன்னா அப்படிதான் எனக்கு பண்ணுறாங்க பண்றதை பார்த்தா. யாருக்கு கொடுத்தாலும் சேனல் அடுத்த வருஷம் ஒழுங்கா உருப்படியா பிக் பாஸ் 10 நடத்தணும்ன்றது அவங்க மனதில் வச்சுக்கணும். ஓகே பிரகாஷ் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ பிஃபோர் தட் ஒன் ஸ்மால் திங், கானா வினோத்தை வந்து அட்ரஸ் பண்ணாரு லைவ்ல. பண்ணாரா? பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் அரோரா லெட்டர் படிக்க வரும்போது அரோரா லெட்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணாரு. ஓகே நான் பார்க்கல. ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். அதுதான் தருண் ப்ரோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். போயிட்டு சாரி கேட்டிருந்தா யார் அந்த தப்பு பண்ணாங்களோ சாரி கேட்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா நேற்று நைட்டும் கேட்டாங்க, இன்னைக்கு காலையிலயும் வந்து கேட்டிருப்பாங்க சாண்ட்ராக்ட. நாங்க இனிமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து வினோத் சொல்லிட்டு போயிட்டு லிவிங் ஹால்ல வச்சு சொல்லியிருப்பாங்க. ஏங்க அவங்கதான் உங்க சாரியே வேணான்றாங்களேங்க, நீங்க இப்ப சாரி கேக்குறீங்க? தாங்க இப்பதான் தருண் சொன்னதுக்கு தாங்க நான் சொல்றேன். அவங்க சாரியே கேட்கலன்னு சொல்லி சொன்னார்ல, சாரி கேட்டாங்கன்னு தான் சொல்றேன். அவங்களுக்கு சாரி இல்ல பிரகாஷ், நான் அதை சொல்லவே இல்ல. ஆக்சுவலா இவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னா போயிட்டு ஒரே ஒரு சாரி கேட்டுட்டு இதோட நாங்க பண்ண மாட்டோங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் யாரும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமா சொல்லிட்டு கம்மன் விட்டுருணும். அதுக்கப்புறம் போய் திருப்பி ப்ராஜெக்ட் பண்ணி நோண்டிட்டே இருக்கக்கூடாது. அப்பயே இன்னைக்கு வெளியே படுக்கிறாங்க தேவையில்லாம. சரி அவங்க பேசலாம் விட்டுட்டு போங்க, மக்கள் பார்க்க போறாங்க, அவங்களுக்கு புரிய போகுது. நீ எதுக்கு போய் இன்னைக்கு நைட்டு போய் எல்லாரும் வெளியே போய் படுக்கிறீங்க? சபரி மட்டும் தாங்க ஃபர்ஸ்ட் போய் வெளியே படுக்க போனான். அதுக்கப்புறம் வந்து விக்கல்ஸும் பின்னாடியே வேற யாரோ வந்து பெட் கனி நினைக்கிறேன். கனியும் வந்து பெட் சபரி போறது. அப்ப சபரி ஸ்கோர் பண்ண போறாரா? சபரி வந்து அவங்க படுத்தாங்க. சபரி ஸ்கோர் பண்ண போறான். இவங்க யாருக்குமே சொந்த அறிவே கிடையாது. அவன் என்ன பண்றான்னா அதை கூட சேர்ந்து அப்படியே பண்ணுகிறாங்க. சரி எல்லாம் முட்டாளாகுதுங்க. சாண்ட்ரா ஸ்கோர் பண்ற மாதிரி சபரி ஸ்கோர் பண்ணிட்டு போட்டு விடுங்களேன். அவங்க ஃபேனுங்க எதிர்பார்ப்பாங்கல்ல ஸ்கோர். அதுவே ஸ்கோர் பிரகாஷ், அதுவே ஸ்கோர் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல அதுவே ஸ்கோர் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். காப்பி அடிச்சாதான் ஒரு ஸ்கோரே வருமா? அந்த அளவுலதான் சபரி இருக்காரு. அவருக்கு போய் கப்பு கொடுக்க போறாங்க நீங்க சொல்றீங்க. இல்ல அபி, நான் என்ன சொல்றேன்னா அபி, அதுவே ஒரு ஸ்கோர் இல்லன்னு தான் சொல்ல வரேன். அவங்களே கொஞ்சம் தப்பா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தப்பை இவங்களும் பண்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய முட்டாளார வாம்பாங்களா? அதுதான் சொல்றேன். நம்ம அதுதானே ப்ரோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஸ்பாயிலர் தான். ஓகேங்களா? இது வந்து எப்படி சொல்றது, நம்ம வந்து நான் ஓப்பனா சொல்றேன், ஒருத்தர் கூட ஐக்யூ லெவல்னு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இருக்கிற மொத்த கண்டஸ்டனும் முட்டை அந்த மாதிரி ஒரு மட்டமான கண்டஸ்டன் இந்த வருஷம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒண்ணு கூட டைட்டில் வின் பண்றதுக்கு லாக்கே கிடையாது. நான் இன்னைக்கு கூட தெரியாம சொல்லிட்டேன். விக்ரம் சொன்ன பாத்தீங்களா, அவன் கூட லாக்கி கிடையாது. எப்ப சபரி சொன்னானா அவனை போய் பெட்ல போய் வெளியே போய் பார்த்தானா அவனும் காலி இந்த விஷயத்துல. தெரியல இது கண்டிப்பா. ஏன்னா வந்துருச்சுல, ஆல்மோஸ்ட் புதன்கிழமை வந்துருச்சு இல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு வீக்கெண்ட் டாபிக்கா வரணும்ல. அப்படி பார்த்தா வேற எதுவும் வந்திருக்காது இந்த வீக்ல சொல்லணும்னு பார்த்தா. இந்த மாதிரிலாம் எதனா பண்ணாதான் வீக்கெண்ட் டாபிக். என்ன ப்ரோ நம்ம இத்தனை வாரமா பார்த்துட்டு இருக்கோம், இவங்க என்னென்ன பண்றாங்க எந்தெந்த. நாளைக்கு பாருங்க, நாளைக்கு டாஸ்க்கு போகும்போதே ஒரு டாபிக் ஒன்று வரப்போகுது. இந்த டீம்ல வந்து அமித் டீம்ல வந்து இவங்க 2 பேர் போற மாதிரி சொல்லியிருந்தாங்க. திவ்யாவும் சாண்ட்ராவும் போற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேர் வெளியே உட்காந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆனா இப்ப வந்து அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, ஆளை ஏதோ மாற்றி அனுப்புற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு கண்டிப்பா சண்டை இருக்குது. அப்புறம் இந்த இது எஃப்ஜே வினோத்தை போட்டு சண்டை போட்டது வந்து என்ன ரீசன் அப்படின்னா, எந்த டீம் ஃபர்ஸ்ட் போறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங் அடிக்கும் போது 1 2 3, அதாவது என்னன்னா இவங்க டீம் போற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வரும். யாரு சாண்ட்ரா டீமா? சாண்ட்ரா டீம் தான் 3 2 1 போடுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங். 3 2 1 1 2 3 இல்ல ப்ரோ, சாண்ட்ரா டீம் தான. சாண்ட்ரா டீம் ஒண்ணு இல்லையே, அவங்க 3 இல்லையா? ஓகே ஆமா 1 2 3 தான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் 1 2 3 தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டிங் அதிகமா வரும். கடைசியில வந்து கானா வினோத் என்ன பண்றாரு, அவர் கேப்டன்ஷிப் அந்த இது வச்சுக்கிட்டு
இல்லை மறுபடியும் ரீஓட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பேசி இது பண்ண உடனே தான் அப்புறம் கம்ருதீன் வந்து இல்ல சொல்லுவார். ஆக்சுவலா 1 2 இதுல 3 வந்து தான் என்னன்னா சொல்லுவாங்க. அந்த இடத்துல நடுவுல ஆதிரை மாத்திடுவான்னு நினைக்கிறேன். மாத்தி ஈக்குவலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி ரீஓட்டிங்க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்பி அந்த 5 பேர் தவிர்த்து மீதி பேர் திரும்பி ஓட்டு போடுங்கன்ற மாதிரி கொண்டு வருவாங்க. இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா 5 பேருக்கும் ஸ்டிக்கர் அந்த இது வந்து ஓட்டினா எங்களுக்கு வந்து அதிகமா வந்து டைம் எடுக்கும், அதனால வந்து நாங்க வந்து லாஸ்டா போறோம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியாதுல்ல 4 பேர் தான் உள்ள போகணுன்ற மாதிரி. ஸோ அதனால வந்து பேசும்போது கம்ருதீன் வந்து சொல்லுவாரு, நேற்று நீங்க 5 பேரை வந்து அட்வான்டேஜ் இருந்ததில்ல உங்க டீமுக்கு அப்படின் போது எஃப்ஜே ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்க போவான், என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு. உடனே விக்ரம் வந்து என்ன பண்றான், டேய் சும்மா நீ உள்ள இருந்து பேசிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லுவான். அதுக்குதான் எஃப்ஜே வந்து கோவப்பட்டு பேசும்போது உடனே அவரு வினோத் வந்து அந்த சைட்லேருந்து எதிர்வாரு, இவன் வழக்கம் போல கோளாராயிட்டான், போட்டு வாழ்னு கத்தி அந்த லிவிங் காலியே நார் அடிச்சிட்டானுங்க 2 பேருக்கு. ஏயா இவன் தான் பேசுறான், சரி ஒரு கண்டஸ்டன்டா, நீ கேப்டன் தானே, நீயும் அதே அவன் ஈக்குவலுக்கு நீ கத்தன, அப்புறம் என்ன வீக்கெண்ட்ல வந்து வச்சு ரோஸ்ட் தான் வழக்கம் போல. யார் கேப்டன்ஷிப்பா வந்தாலும் கேப்டன் தான் மாட்ட போறாங்க. அதுலேயும் இந்த ஆள் மோசமா மாட்டிக்கிட்டு இருக்கான். நீ திவ்யா கிட்ட பேசந்து திவ்யா இந்த ஒரு சாக்கு வச்சுட்டு இந்த ஒரு 2 நாள் ஓட்டிட போறாங்க, அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை ப்ரோ. ஆனா லாஸ்ட்ல வந்து விக்ரம் ஆனா சூப்பரா, உண்மையா சொல்லணும்னா அவனுக்கு தருண் ப்ரோ சொன்னாரு பேண்ட் கூட ஒழுங்கா படத்தில்லைன்னு. ப்ரோ அவன் பேண்ட்டு வந்து அவன் இடுப்புக்கு சைஸுக்கு அங்க பேண்ட் இல்லை ப்ரோ, அது ரொம்ப எலாஸ்டிக் லூஸ் ஆகி போச்சு. அவன் உருகின்னு போகுது பாவம், அவன் இழுத்து விட்டுக்கிட்டு ஆடிட்டு இருந்தான். அதுக்கு மற்றபடி அவன் ஆனா கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணான். வெளியே உட்காந்து இந்த 2 பசங்க தான் பாவம் விட்டுச்சுங்க. நாளைக்கு ஆனா பாருங்க ஒல்லியா பிரகாஷ் ப்ரோ ஒல்லியா இருந்தா கூட பரவாயில்ல, இடுப்புல நிக்கலாம்னு சொல்லலாம். அவன் வந்து பல்கா தான் இருக்கான், அதை ஒழுங்கா கட்டின்னு ஆட தெரியல அவனுக்கு. ப்ரோ சொல்லுங்க. சீரியஸா நீங்க நிறைய பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல்கா இருக்கிறவங்க பேண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரியே தான் இருக்கும். நீங்க சரியா பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இல்ல, என் ஃப்ரெண்டு ஒரு சிலர் வந்து இருந்திருக்காங்க இந்த மாதிரி நல்லா பல்க் சைஸ்ல. அவங்களுக்கு வந்து பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்டே போட்டுருந்தா கூட அப்பப்போ தூக்கி விட்டுருந்தா இருப்பாங்க. மேல வந்து அவங்களால இடுப்புக்கு மேல வந்து இல்லை டைட் ஆகாது. ஸோ லோயர் வெஸ்ட் மாதிரி தான் இறங்கும், அவ்வளோதான். ஆனால் நல்லா ட்ரை பண்ணாங்க. ஆனால் நாளைக்கு ஃபுல்லாக சண்டை தான் ப்ரோ கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு எஃப்ஜே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பார்வதி பண்ண வேலை, இந்த சைடில் வினோத் பண்ண வேலை, 2 டீமும் பண்ணும்போது என்ன பண்ண போறானோ தெரியல. அந்த கோளாறு பெரிய எப்படி சொல்றது, நாலு ஃபுல்லாக கசம் தான் இருக்க போகுது. தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஜனவரி அந்த அபி ஆக்சுவலி இல்ல நான் ஒன்னு பார்த்தேன். இந்த மாதிரி வந்து some tweets saying that based on some sources வந்து பாத்தீங்கன்னா வந்து விக்ரம் டீம் தான் வந்து it's going to be leading on this இது அப்படின்னு போட்டிருக்காங்க. I don't know whether it's true or not because these people selected 4 songs ன்னு போட்டிருந்தாங்க. வினோத் டீம்ல வந்து they have got 3 points ன்னு and then வந்து ஐயோ கனி டீம் வந்து 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா அது எவ்வளவு உண்மைன்னு தெரியலங்க. நாங்களும் அதான் I don't know whether it's true or not but this is something I saw. ஏன்னா எனக்கு என்ன சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னா வினோத் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புது சாங்ஸ் எல்லாம் போட்டா அந்த அளவுக்கு அவங்களால சூஸ் பண்ண முடியாது இல்லையா. so I felt like okay they might go with some old songs or some 80s or 90s songs அந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். ஆமா ஆனா நாளைக்கு ஐ கெஸ் பிகாஸ் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் நவ் தீஸ் பீப்புள் ஆர் கைண்ட் ஆஃப் ஓகே டிஸ்ட்ராக்ஷன்னு அவங்க இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் பாருவும் சரி அந்த பக்கம் வினோதும் சரி. அதுவே வினோத் பண்ணும்போது பாவம் சாண்ட்ராலாம் சொல்லியிருந்தாங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க, let them think about the song and let them do it. But he was doing for quite some time and then I guess he stopped. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இவங்க திவ்யாவோட சண்டை வந்ததுனால ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் I'm guessing tomorrow for sure FJ and then even Vikram is going to distract these 2 team members ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.
பாருங்க சாண்ட்ரா ஆப்போசிட் டீமா இருந்தாலும் எவ்வளவு நல்லதா சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க பாவம் அப்படின்னு. பாருங்க எனக்கு தெரியும் அந்த அபி. மனசு இன்னைக்கு இருக்கு நீங்க பாருங்க, அந்த மனசுதான் கடவுள். ஆமா. இன்னைக்கு அவங்க 3 ப்ரோமோல வரும்போதே எனக்கு ஃபார் ஷூர் இன்னைக்கு எந்த ஆபீஸ் மீட்டிங்ஸ் இருந்தாலுமே இன்னைக்கு நான் இருக்கேன். ஆக்சுவலா நானுமே இன்னைக்கு காலையில இருந்து நிறைய ரொம்ப ஆக்டிவா ட்வீட் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து சரி சரின்ட்டு கலாய்ச்சிட்டு போயிட்டு இருந்தேன். ஜாலியா தான் இருந்தேன் இன்னைக்கு நானும். when I saw the promos itself, I was like, okay, for sure நீங்க full day ஆக்டிவா இருப்பீங்க. 3 ப்ரோமோ வேற சும்மாவே கேட்கவே வேண்டாம். நாம இன்னைக்கு நிக்கிறோம், பேசுறோம். இன்னைக்கு தலைவிதான் அப்படின்னு நம்ம தலைவிதான். பேசுறோம். யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. காலையில இருந்து நான் பார்த்தேன். அஷ்ரப் ஜி வேற காலையில இருந்து ஒரு 6-7 ட்வீட் என் தலைவிக்காக டெடிகேட் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு இதான டர்னிங் பாயிண்ட் பாருங்க கேம்ல. இல்ல அவங்க கொஞ்சம் அழறத மட்டும் கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்க as I said, like definitely she is worth playing games, but she should be strong enough to face it. எனக்கு ஒண்ணுதான் உண்மையிலேயே அவங்க கிட்ட புரியல. அவங்க ஒண்ணு சொல்றாங்க இல்லைங்களா, நான் வந்து எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்கணும்னு. ஏங்க இந்த ஷோவே கேள்வி கேட்கறது தானுங்க. ஆமாங்க. ஆனா நாங்க கேள்வியே கேட்காம அவங்கள ஆன்சர் பண்ண வைக்கணும்ல மக்கள் கிட்ட. இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இதா இருக்குமா அப்படின்னு. ஏங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கனி விஷயத்தையே எடுத்துக்கங்களேன். கனி விஷயத்த அவங்க பேசுனாங்க. வாட் ஷி டிட் இஸ் நாட் ரைட். ஓகே, when Not people yet, are not calling yet, January, not yet. இல்ல நாட் ரைட்னு வாட் கனி டிட் இஸ் நாட் ரைட். No, no, no. ஓகேங்களா? நீங்க கேள்வி கேட்கணும்னு சொல்றீங்கல்ல, not yet, wait for it அப்படி அந்த மொமெண்ட் தான். ஓ! ஓகே. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேணான்னு ஏதோ சொன்ன மாரி ஏதோ சம் கிளிப்ஸ் பார்த்தேன். அதுக்கு உடனே வந்து அவங்க கனி வந்து அழுதாங்கன்ற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக், நீங்க பேசுனீங்கன்னா இந்த மாரி நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல. தீஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் நாட் ரைட். இதே மாரி நான் பண்ணியிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்படின்னு நீங்க கேட்டிருந்தா முடிஞ்சிருக்கும். அத விட்டுட்டு நீங்க இல்ல யாரையும் ஜானரி, கேட்காம இப்ப அது மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இஷ்யூ அதோட முடிஞ்சிரும். அதுதான் திவ்யா பண்றது. ஆனா சாண்ட்ரா பண்ணது என்னன்னா, உங்கள ஒரு ப்ராப்ளம்ல வச்சுட்டு அந்த ப்ராப்ளத்த இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க போய் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்க வேற பக்கம் இப்படி 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 சுத்தி விட்டு, நீங்க கடைசியில என்ன கேள்வி கேட்க போனீங்கன்றதே உங்கள மறக்க வச்சுருவாங்க. கரெக்ட் தான். பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, லைக் தீஸ் பீப்பிள் ஆர் கைண்ட் ஆஃப் டாக்கிங் a lot about you, right? Which is not needed. டாக்கிங் லாட் அபௌட் யூ தானங்க வேணும். சோ நீங்க அப்படி கேம் பாயிண்ட்ல யோசிக்கிறீங்க. ஆமா. இப்ப எஃப்ஜே என்ன சொன்னா, அவங்க சிம்பத்தி கேம் விளையாடுறாங்க. இது பண்றாங்க, அது பண்றாங்க. அது நல்லது தானே. கேம் இப்போ ஷோ தானே, நம்ம கேம் பாயிண்ட தானே யோசிக்கணும். இன்னைக்கு சாம் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. போன வாரம் வந்து விஜேஎஸ் வந்து சொன்னாரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்க மொத்த வீட்ட வந்து உங்க மொத்த பேரையும் இது பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லி விஜேஎஸ் சொன்னாரு. பாரு அண்ட் கம்ருதீன். இந்த வாரம் அத சாண்ட்ரா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாரி சொன்னாரு. எனக்கு அதுக்கு ஃபேரா தான் பட்டுச்சு இந்த பாயிண்ட். என்ன சாம்? ஆமா. இல்ல ஆக்சுவலி தட் இஸ் ட்ரூ. பிகாஸ் he is like இத முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ராக் பண்றாங்கன்னு நல்லா தெரியுது. அண்ட் அவங்க ட்ராக் பண்றதுல இவங்க எல்லாரும் ட்ரிகர் ஆறாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஓகேங்களா? இப்ப ட்ராப் ஆகி பட் போய் ஆனா வெளியில படுத்திருக்காங்க அவங்க தான். பட் இதுல ஒரு கண்டென்ட்டும் இருக்காது. ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா, திருப்பி சபரி வந்து ஒரு கண்டென்ட் பிளாக்கரா தான் இருக்காரு. இப்ப அவர் விட்டுருந்தாருன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் நடந்திருக்கும். இந்த நேத்து கண்டென்ட்ட நைட்டே பிளாக் பண்றது சபரி. இல்ல நேத்து நைட்டு இவங்க எல்லாரும் பேசினாங்க. சபரி, ஆதிரை, நாட் அரோரா, சபரி, ஆதிரை, கனி எல்லாருமே வந்து தேவர் லைக் ஓகே we are going to stay here for only quite some time, so let us have fun. இவங்களுக்காகலாம் நம்ம வந்து ரூம்குள்ள வந்து குவைட்டாலாம் இருக்க முடியாது. லெட்ஸ் கோ அவுட் சைட், லெட்ஸ் ஸ்லீப் அவுட் சைட்னு நேத்தி நைட்டே இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சபரி, விக்கல்ஸ், கனி எல்லாம் வந்து இல்ல ஜானகி, வெளியில எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்க வெளியில போயி ஏன் படுக்கணும்? வெளியில போய் உட்கார்ந்து பேசலாம். பேசிட்டு திருப்பி நீங்க உள்ள வந்து படுக்கலாம். அது யாருமே சொல்லலையே. அவங்க 1 நாள் 2 நாள் வெளியில படுத்தாங்கன்றதுக்காக வாட் பாயிண்ட் யூ ஆர் ட்ரையிங் டு ப்ரூவ் நானும் வெளியில போய் படுக்கிறேன் அப்படின்றது. இது சும்மா அது unnecessary. ஆ. கேட்டா உட்காந்து உங்களுக்காக எல்லாம் எங்களுடைய
நாங்க சிரிக்காம இருக்க முடியாது, நாங்க அவங்க சொல்லவே பேசாம இருக்க இல்லையே. நீங்க முடியாது. சிரிக்கக்கூடாது. லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெளியில உட்காந்து பேசுங்க. ஹால்ல உட்காந்து பேசுங்க. வெளியில அந்த சோஃபால உட்காந்து பேசுங்க. கார்டன்ல பேசுங்க. எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொன்னாங்க. கேட்கல. கேட்கலனாலும் அவங்க ப்ளேமே பண்ணலையே. எனக்கு தூக்கம் வரல. நான் வெளில வந்து படுத்துட்டேன் அப்டின்னாங்க. நீங்களா கில்ட் ஆயிக்கிட்டு வெளியில வந்து சாரி சொல்ட்டு, அந்த சாரி ஏத்துக்கலன்ட்டு நீங்களா வந்து புலம்பிக்கிட்டு, நாங்க வேணும்னு பண்ணல. இப்போ என்னன்னா, இவங்களுக்கு ஆப்போசிட்ல இவங்க வந்து நார்மலா கூட பண்ணியிருக்கலாம். நான் வந்து சாண்ட்ரா வந்து கேம் பாயிண்ட்ல நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஏதோ ஒண்ணு பிரச்சனை பண்ணணும்னே பண்ணாங்கன்னு வச்சுப்போம். இவங்க உடனே வந்து இப்படி ஆயிருக்குமோ! ஆடியன்ஸ் அப்படி நெனச்சுருவாங்களோ! சாண்ட்ராவ பாவம் பாத்துருவாங்களோ! இது பண்ணிருவாங்களோ! இவங்க திருப்பி, திருப்பி, திருப்பி போயி, இவங்க தான் திருப்பி சாண்ட்ராவ எக்ஸாக்ட்லி. நோண்டிட்டு எனக்கு இருக்காங்க. அதுதான் புரியல. அவங்க ம். இவங்கள எல்லாம் நோண்டவே இல்ல. ஷி இஸ் ம். லைக், "What you did is not right because I asked more like couple of times and you guys did not follow. My sleep is getting disturbed. I'm going to go outsideன்ட்டாங்க. சாரி கேட்டாங்க, அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் she did not even open the topic. பட் இவரு கானா வினோதா காலங்காத்தால வந்து இப்ப நாங்க தான் அவங்க சாரி வந்து கேட்டோம். மத்தவங்க கிட்ட போயிட்டு எல்லாத்துக்கிட்டயும், "காலையில என்ன தூங்க விடாம பண்ணிட்டாங்க தெரியுமா? நான் எப்படி வந்து வெளில உட்காந்துட்டேன் தெரியுமா? இப்படி என்ன பண்ணிட்டாங்களே! என்ன இப்படி செஞ்சுட்டாங்களே!" அப்பன்னா அவங்க விக்டிமும் எடுக்கல. உங்கள ப்ளேமும் பண்ணல. அவங்க பேசாம இருந்தவங்கள இவங்களே தான் ஒரு ஒருத்தரா போய் நோண்டி நோண்டி கேட்டு, அதுக்கப்புறம் சாரி சொல்றேன்னு ஒரு ட்ராமா பண்ணி, உங்கள நாங்க வேணும்னே பண்ணலன்னு சொல்லி, இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு. இது லைவ் வியூவர்ஸ்க்காக நாங்க கன்டென்ட் குடுக்குறோம். இவங்களுக்காகலாம் நாங்க லைட் ஆஃப் பண்ணா தூங்குறதுக்கு என்ன ஹாஸ்டலா? அப்படின்னு கனி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ தூரம் சாரி சொன்னதுக்கு அப்புறமும் நான் என்ன பனிஷ் பண்ணிட்டு வெளியில படுத்துக்குவேன்னு சொல்லி சாண்ட்ரா பண்றது சைக்காட்டிக் பிஹேவியர் அப்படின்றாங்க. ஆமா, அப்ப அது சொன்னாங்க. ஆ என்னங்க? ஆமா, அது சொன்னாங்க. அப்ப நான் உங்கள தான் நெனச்சேன். பார்த்தீங்களா? அவங்க வந்து இப்படி சைக்காட்டிக் பிஹேவியர்ன்றாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், பாரு வந்து அந்த கிச்சனோட கவுண்டர் மேல உட்காந்ததுக்கு, மொத்த வீடும் வெளியில போய் புரொட்டஸ்ட் பண்ணி, அவங்கள பனிஷ் பண்ண வச்சுக்கிட்டு, அவங்க சாரிய டிமாண்ட் பண்ணாங்க. இவங்க சாரி குடுத்தும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் படுக்குறாங்க. இப்ப இதுல எது 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 சைக்கோ பிஹேவியர், எது சைக்கோ பிஹேவியர் இல்ல? "உன் சாரிலாம் எனக்கு வேணாம்ப்பா. என்னைய விட்டுரு நான் படுத்துக்கிறேன் ஓரமா" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது நான் நார்மலா தான் பார்க்குறேன். இல்ல, இல்ல நீ எல்லாம் கில்ட் ஆவணும். நீ வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில நீ தூங்காம இருக்கணும். இப்ப என்ன தூங்காமலா இருந்தாங்க? உள்ள போயிட்டவங்க? ஒண்ணும் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு அந்த கிச்சன் கவுண்டர்ல உட்கார்ந்ததுக்கு மொத்த ஹவுஸையும் கூட்டு போய் வெளியில உட்கார வச்சு, பாட்டு பாடி, இது பண்ணி எவ்ளோ நேரம் டிராக் பண்ணி, அதுக்கு ஒரு இது கிடையாது. அப்புறம் அந்த துணி துணி விஷயம். அதுக்கு ஒரு புரொட்டஸ்ட் பண்ணாங்க. துணிய கீழ வச்சுட்டாங்க சொல்லி ஒரு புரொட்டஸ்ட் பண்ணாங்க கனி. அப்ப எது எது சைக்காட்டிக் பிஹேவியர்? கனி பண்றது தான் சைக்கோ பிஹேவியர். இத மாரி சாரி குடுத்தா தான் நான் பண்ணுவேன். சாரி எனக்கு வேணும் அப்டின்றாங்க. அவங்க அப்ப வந்து நீங்க அவங்க சாரி குடுத்துட்டாங்க. நீங்க சாரி குடுத்தா அக்செப்ட் பண்ணணுமா? இப்ப என்கிட்ட ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணிட்டு சாரி சொன்னா அத அக்செப்ட் பண்ணணுமா? வேணாமான்ற ரைட் எனக்கு இருக்கு. நான் வந்து அத அக்செப்ட் பண்ணுவேன், பண்ண மாட்டேன். இல்லங்க. இவங்க உண்மையிலேயே இஃப் தே ரியலி ஃபெல்ட் சாரின்னா, இன்னைக்கு ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, இவங்க எல்லாருமே வெளியில கொஞ்ச நேரம் பேசிட்டு, திருப்பி இஃப் தே கம் பேக் டூ த ரூம் அண்ட் இஃப் தே ஸ்லெப்ட்ன்னா, சோ தே கேன் ஆன் த வீக்கெண்ட் தே கேன் சே, "ஹே, திஸ் இஸ் ஹவ் வி கைண்ட் ஆஃப் வி ட்ரூலி ஃபெல்ட் சாரி. சோ வி ஸ்போக் அவுட்சைட் சோ தட் ஷி இஸ் நாட் கெட்டிங் டிஸ்டர்ப்ட் அண்ட் தென் வி கேம் பேக் டூ த ரூம் அண்ட் தென் வி ஸ்லெப்ட்." அந்த மாரி நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்டின்னாலே, தட் ஷோஸ் யுவர் தட் யூ ரியலி ஃபெல்ட் சாரின்னு. பட் ஆனா இப்ப நீங்க எப்படி பண்றீங்கன்னா, உங்களுக்காகலாம் நான் எதுவும் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண முடியாது. நான் என் பெட்ட தூக்கிட்டு நான் வெளில போறேன். நான் வெளில போய் நான் வெளில படுத்துக்கிறேன்னா, தட் டசன்ட் ஷோ தட் யூ ரியலி ஃபெல்ட் சாரி ஃபார் த பிஹேவியர் வாட் யூ டிட் எஸ்டர்டே. 100% எக்ஸாக்ட்லி. அது அவர் வினோதே சொல்றாரு. சாரி, சாரி சாம். இல்ல, இல்ல. சொல்லுங்க. அதான் எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னது கரெக்ட்டு. அவங்க அவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த மாரி பின்னாடி வந்து பேசியோ, இல்ல சிரிச்சோ அவங்கள எழுப்பி விட்டுட்டாங்க. ஓகே. அப்போ சாரி கேட்டாங்க அப்படின்னா, அது அகைன் இது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கணும். இன்னொரு பக்கம் நீ வந்து எங்கள வந்து சாரி கேட்க வச்சல்ல. இப்ப நான் திரும்பி அதுக்கு ஒண்ணு ஒண்ணு பண்றேன் பாரு அப்படின்ற மாரி தான் இருக்கு இவங்க பண்றது. அண்ட் காமெடி என்னன்னா, அவர் வினோதே வந்து நான் ஒண்ணு கேட்டா இவங்க ஒண்ணு செய்றாங்க அப்படின்னு பொலம்பிட்டே அவர் போறாரு. அவரால இவங்களையும் உள்ள போகவும் சொல்ல முடியல. நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியல. ஃபுல் பிளேம் கேப்டன் மேல தான் வரும். ஹவுஸ் கேப்டன் மேல தான் வரும். எக்ஸாக்ட்லி. ம். சொல்லுங்க பிரகாஷ். ஆக்சுவலா வந்து அவங்க தல ரூம்ல இருந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நேத்து நைட்டு. வினோத் ரூம்ல வந்து அரோராவும் இவனும் சபரியும் தான் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. சபரிய இவங்க மட்டும் வெளியே உக்காந்துருந்தாங்க. கனி மட்டும் வெளியே உக்காந்துருந்தாங்க அவங்க பெட்ல.
ஸோ இதுதான் நடந்தது. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு என்ன ட்ரிகர் பாயிண்ட் ஆச்சுன்னா, ஸோ இவங்க வந்து இதில் தானே இருக்காங்க. அது எப்படி தெரியல, அந்த ரூம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு தெரியல. தலை ரூம்லேருந்து பக்கத்தில் வந்து அந்த டீலக்ஸ் ரூம் இருக்குமா, அது தாண்டி தான் வந்து நார்மல் ரூம் வருமான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஆனால் இவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தது வந்து இங்கே தான் தலை ரூமில் தான். ஆனால் அது எப்படி அவங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னு ஜஸ்ட் ஒரு பிளேடு தான் இருக்கும், வால் செப்பரேஷன். அட்லீஸ்ட் இஞ்சி போனா ஒரு 5 mm 10 mm அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் வால் ஃப்ரேம். அது தெரியல. அது உடன் வால் தானே. ஏன்னா வந்து இவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க இது வரைக்குமே கூட. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 77 டேஸா இவங்க இதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரி தான் இருந்துருக்குறாங்க. ஸோ இவங்களும் கூட வந்து இப்போ பிரஜினுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து சொல்லியிருப்பாங்க இவர்கிட்ட, அமித் கிட்ட. பிரஜின் இந்த வரைக்கும் நான் வந்து ஜாலியாக இவங்க என்ன பேசினாலும் நான் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சேன்றா. ஸோ இப்போ பிரஜின் போனதுலேருந்து வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அந்த அந்த ஒரு இது இருக்கு அவங்களுக்கு, அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. ரெண்டாவது அவங்களுக்கு அது போனோம் அப்படின்னா, மாறணும் அப்படின்னா கண்டிப்பா தூக்கம் தேவைப்படும். அது மேபி டாக்டர் அட்வைஸா கூட இருக்கலாம், நீங்க தூங்கணும். ஒரு சிலருக்கு வந்து அந்த ட்ராமா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெடிசன்னால சரியாகாது. அவங்க நல்லா தூக்கம் எடுத்தாதான் அது வந்து சரியாகும். இருக்கா நான் தூங்கணும் அப்படின்ற போது இந்த வீக் அவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. அப்போன வீட்டுக்கு அது பிரச்சனையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. தெரியல அது. ஆனா இது கண்டிப்பா வந்து இந்த வாரம் யாரு பக்கம் திரும்புன்றது விஜேஎஸ் எடுக்கிற முடிவுல தான் இருக்குது. இன்னைக்கு இவங்க பண்ற வேலை மேபி நைட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உள்ள போய் படுத்துட்டாங்கன்னா ஓகே, இல்ல படுக்காம அப்படி கண்டினியூ பண்ணிட்டாங்கன்னா இல்ல உங்களுக்கு அது பிரச்சனையே இல்ல. இப்போ அவங்க வெளியில படுத்துக்கிட்டோம், அவங்க உள்ள தூங்குறாங்கல்ல, அவ்வளவுதான். இப்போ அது எப்படி கேள்வியா இவங்க நாளைக்கு மாத்துவாங்க அப்படின்னா, இவங்க ஒருத்தருக்காக நம்ம எல்லாம் போய் வெளியில போய் படுத்து நாங்க சஃபர் பண்ணோம், எங்களுக்கு மழை பெய்யுது, குளிர் காத்தடிக்குது, கொசு கடிக்குது, கொசுக்கடியில போய் படுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க மேல இவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு, இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அப்படிதான் போகும். இல்ல அதுதான் தெரியல. நம்ம இன்னும் இவங்க வந்து எப்பவுமே லேட்டா தூங்குற கேஸுங்க தான் இதுங்க. பாப்போம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விக்கல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொகுசான இருக்கிறவன். அவன் சாப்பிட்ற விஷயமும் சரி, தூங்குற விஷயமும் சரி. படுத்திருக்கானே முன்னாடி ஏதோ ஒரு டாஸ்க்ல வெளியில போயிட்டு வச்சிருக்கு, விக்கல்ஸ் படுத்திருக்கான். அதான் உள்ள போயிடுவான். இல்ல அது வந்து என்னன்னா பிக் பாஸ் சொன்னா படுத்துருவாங்க. அவன் பிக் பாஸ் என்ன சொன்னாரோ அதை செய்யறான்னு சொல்லிட்டு அவன் அதை பண்ணுவான். மற்றபடி எல்லாம் வந்து அவன் கரெக்டா அதெல்லாம் இது பண்றான். அவங்க ஒரு வீம்புக்கு பண்ணாங்கன்னா இவங்களும் ஒரு வீம்புக்கு பண்றாங்க. எது கரெக்ட்ன்றது போக போக தான் தெரியும். அதான் இன்னைக்கு பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனுங்க மறுபடியும் உள்ள போனாலும் போயிடலாம். ஏன்னா மழை பெஞ்சது கண்டிப்பா கொசு கடிக்கும். லான்ல கண்டிப்பா கொசு பயங்கரமா. மழை பெய்யலனாலும் அந்த செடிங்க எல்லாம் நிறைய வச்சிருக்காங்கல்ல, அதுலயே கொசு வரும் உங்களுக்கு. காடு தானே அது. தெரியல. அதாவது மேடம் சொன்னா இவங்க தான் போய் வெளியில படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியல, பாதி தான் கேட்டேன். கட்டாயிச்சு அது சொல்லுவார். கேட்கல. விஜய் வந்து சொல்லுவாங்க அவங்க ஒருத்தங்க உள்ள வெளியில படுக்க வச்சிருக்காங்க, என்ன கேம் விளையாடுறீங்க அப்படின்னு. வேல்முருகன் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. எஸ், எனக்கு முன்னாடி அவங்க லதான்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ரொம்ப நேரம். இல்ல சார், நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். நீங்க பேசுங்க. இல்ல இல்ல, சும்மா ஜஸ்ட் செகண்ட் டைம் தான். நீங்க பேசுங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி, ஓகே ஓகே. இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ பண்றது எல்லாமே அவங்க சாண்ட்ராக்கு ஃபேவரா தான் போயிட்டு இருக்கு. நான் இன்னொரு விஷயம் என்ன நோட் பண்றேன், இங்க சபரி பண்ண சில விஷயங்கள் வந்து உண்மையிலே இந்த கண்டிப்பா அட்ரஸ் பண்ண வேண்டாம், அட்ரஸ் பண்ணணும். நேத்து நைட்டுன்னு நினைக்கிறேன், சாண்ட்ரா தூக்கம் இல்லாம வெளியே போனாங்கன்னு நினைக்கிறேன், நடந்து போறான்னு நினைக்கிறேன்.
அவங்கள பார்த்தோன்னே ஓடி போய் அரோராவும் சபரியும் தப்பி பெட்ல படுக்கிறது வந்து இது ட்ரிகர் பண்றது தானே. அப்படித்தானே மீன் ஆகுது. மீனிங் அப்படித்தானே வருது. நீங்க ஏதோ பேசிட்டு அவங்க வந்து இன்னும் கேப்டனோட ரூம்ல பேசல, அந்த ரூம்ல தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க சாண்ட்ரா வந்து திரும்ப அந்த பேசுறதுனால டிஸ்டர்ப் ஆகி போனாங்களா, இல்ல அவங்களா எந்திரிச்சு வெளியே படுக்க போகணும்னு டிஸ்டர்ப் ஆகி தான் போயிருப்பாங்க ஆப்வியஸா. எந்திரிச்சு போறத பார்த்துட்டு ஏதோ பேயை பார்த்துட்டு ஓடுற மாதிரி சபரியும் அரோராவும் அவங்க பெட்ல போய் தப்பி படுத்துட்டு அதை வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணி நக்கல் பண்றது வந்து உண்மையிலே தப்புங்க. அது ரொம்ப அது கண்டிக்கத்தக்க விஷயமா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா இதை அட்ரஸ் பண்ணியும் ஆகணும். ஒருத்தவங்க ஒரு டைம் சொல்லலையே, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாவே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு மென்டல் ஸ்டேட்ல இருக்காங்க, ஒரு எமோஷனா கொஞ்சம் அவங்க சஃபர் ஆயிருக்காங்க. சில விஷயங்கள் சொல்றாங்க, திரும்ப திரும்ப அட்ரஸ் பண்றாங்க. நீங்க திரும்ப திரும்ப பண்றதே அவங்களை ட்ரிகர் பண்ணணுன்றக்காகவே பண்ற மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஆதிரை மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம், நான் இருக்க போறதே ஒரு வாரம் தான், நான் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா ஃபன் பண்ணுவேன், எல்லாமே ஓகேங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க ஆஃப்டர் லைட் ஆஃப்ஸ்க்கு அப்புறம் சொல்றாங்க எனக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, நீங்க வெளியே போய் அழகா எங்கேயாவது ஃபன் பண்ணிட்டு திரும்ப வந்து தூங்கலாமே. தூங்கினாலே முடிஞ்சுச்சே. நீங்க எதுக்கு அவங்களுக்கு ஒரு லைவ் லைட் கொடுக்குறீங்க? சாண்ட்ராக்கு லைவ் லைட் கொடுக்குறீங்க? அப்ப நீங்க பண்றது எல்லாமே தப்பு தானே. நீங்க வாலண்டரி அவங்க பண்றாங்களா, அப்ப நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் பண்றாங்க. எஸ்பெஷலி எனக்கு அந்த ஒரு விஷயம் சபரி அங்க பண்ணது, இப்ப அந்த வெளியே தூங்குவோன்னு பண்றது, இது எல்லாமே கண்டிப்பா அட்ரஸ் பண்ணப்படும் நினைக்கிற வீக்கெண்ட்ல பார்க்கலாம். அவங்க எந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் எபிசோடு தான் எல்லாரும் வெயிட் பண்ணி ஈகரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கு ஃபேவரா அந்த விஷயங்கள்லாம் போகுதுன்னு. தேங்க்யூ. தேங்க்யூ. லதா பேசுறீங்களா? ஹலோ. அபி குயிக்கா சாரி அபி ஒரே ஒரு குயிக்கான விஷயம். என்ன நேத்து உங்க சப்போர்ட் ரசிகன் இன்னைக்கு வரலையா? உங்க சப்போர்ட் நேத்து சப்போர்ட் பண்ணாரு இன்னைக்கு இன்னைக்கு அவர் கொஞ்சம் லீவ்ல போயிருக்காருங்க. வராரா என்னன்னு தெரியல. சாண்ட்ரா நாள் அன்னைக்குன்னு தெரிஞ்சுமா? இல்ல அவர் கொஞ்சம் ஏதோ ஆஃபீஸ் ஒர்க்கு அதனால வரல. சொல்லுங்க லதா. லதா பேசுறீங்களா? ஆமா. ஆக்சுவலா வந்து இந்த டாஸ்க் போச்சு இல்லைங்களா? டான்ஸ் மாரத்தான் போகும்போது, ஒரு பாயிண்ட் வந்து பார்வதினாலதான் விக்கல் ஸ்ரீராம் டீமுக்கே போயிருக்கோம். என்னோட மஞ்ச சாரி எடுத்து சுத்திட்டு இருக்கீங்களா? அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அதை வச்சுதான் வந்து அவங்க வந்து அந்த பாட்டே மட்ட சாங்கையவே கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் வந்து திணறிட்டு தான் இருப்பாங்க. இவங்க தேவையில்லாம அவங்களுக்கு போய் ட்ரிகர் பண்றேன்ட்டு ஒரு பாட்டை வேற எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திவ்யா என்ன பண்ணுவாங்க, திவ்யாட்ட போய் ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பாங்க. திவ்யாக்கும் வினோத்துக்கும் சண்டை வரும் அந்த இடத்துல. அப்ப திவ்யா ஒரு வார்த்தையை விடுவாங்க. இவர் என்ன நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு வர்றாரு, ஏறிட்டு வர்றாரு அப்படின்னு ஏதோ சம்திங் ஒரு 2, 3 இடத்துல ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுலயே கானா வினோத் முன்னாடி சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்க தலையா ஒரு வேலையை பார்க்கல, நீங்க தலையா சொன்னதுனால அவங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் யார்ட்டையும் யார்ட்டையோ போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் நாய் மாதிரி வள்ளு வள்ளுன்னு வந்தாரு. நாயின்னு சொல்ல, அது அது சைனும் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. வள்ளு வள்ளுன்ட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப இது வந்து அதுக்கப்புறம் தான் இப்ப வந்து இது மாறி இருக்கு. ஆக்சுவலா வந்து அமித்தும் திவ்யாவும் சாண்ட்ராவும் தான் உள்ளுக்குள்ள போற மாதிரி இருந்தது. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் நீங்களும் அமித்தும் சாண்ட்ராவையும் உள்ளுக்குள்ள அனுப்புற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு டாஸ்க்கு. இது எப்படி போகும் என்னன்னு தெரியல. மேபி இவங்க எல்லாம் சேர்ந்து வெளியில படுக்கிறனால வேற ஏதாவது பிளான் பண்றாங்களா, என்ன பண்றாங்க அப்படிங்கிறோம். இது தேவையில்லாம ஏதோ கண்டென்ட் குடுக்குற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு தெரியல. ஏன்னா கனி வந்து மத்த விஷயத்துல எல்லாம் நான் வந்து பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. ஆனா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து அவங்கதான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. சோப்பு உப்பு போட்டதுல இருந்து பாரு விஷயத்துல எல்லாம் பண்ணதுல இருந்து எல்லாமே. ஆனா இப்ப அவங்க கொஞ்சோண்டு ஒரு சொட்டு கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னா எங்க இருந்து அந்த 10 பேர் வராங்க அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் வந்து அப்படியே இது பண்ணிடுறாங்க. இதுல வந்து யாரு வந்து இதா பிஹேவ் பண்றாங்க, யாரு சிம்பத்தி சிம்பத்தி தேடுறாங்க அப்படிங்கிற அவங்க பாட்டுல அவங்க தனியா உட்காந்துருக்காங்க சான்றா. இவங்க சும்மா நான் போய் சாரி கேட்டேன். ஆனா வந்து அவங்க என்ன கண்டுக்கவே இல்லை. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்க சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க ஆக்சுவலா. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. நான் நிக்கிறத கூட அதை வந்து ஒரு சீனா கிரியேட் பண்ணி அங்க வந்து மறுபடியும் அழுது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு 10 பேர் சுத்தி எல்லாரும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சு அந்த மாதிரி எல்லாம் சீன் கிரியேட். இதுல யாரு வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க, சாண்ட்ராவா கனி? சாண்ட் அன்டவுட்டட்லி கனி.
சொல்லுங்க பிரகாஷ். இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து இன்னைக்கு கனி அழுதுருக்க மாட்டாங்க, அழுதது நேத்து நைட்டு. இல்ல அழுதாங்க, இன்னைக்கு அழுதாங்க, 2 டைம் அழுதாங்க. இன்னைக்கும் அழுதாங்க. மார்னிங் ஒரு டைம் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பாங்க, உப்புமா சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிம்பாங்க. நான் சாப்பிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. உடனே அதை எடுத்துட்டு போய் விக்கல் கிட்ட சொல்லிட்டு அங்க ஒரு அழுவாங்க. திருப்பி வேற ஏதோ இஷ்யூ வரும், இல்ல திருப்பி வினோத் கூப்பிடுவாரு. அப்ப ஏதோ பேசிட்டு அப்பவும் திருப்பி போய் அழுவாங்க. அதனால எனக்கு ஹர்ட் ஆகுது, எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 இடத்துல வந்து இது பண்ணிருப்பாங்க. தெரியல, அது சரியா ஞாபகம் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் விக்ரமும் இவங்களும் அந்த லிவிங் ஏரியா சோஃபா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு இந்த மாதிரி பேசினேன், அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இல்ல அந்த டைம்ல தான் அழுவாங்க. அந்த டைம்ல தான் அழுதுட்டு நான் போய் சாரி கேட்க நான் பேசலான்ட்டு போனேன், நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த 10 அப்படின்ட்டு அந்த பேர் இடத்துல வந்தது வந்து அழுவாங்க. நேத்து நைட்டு 10 பேர் வந்து இல்ல இன்னைக்கு மார்னிங் நடந்தது லைவ்ல. இல்ல இல்ல மார்னிங் லைவ்ல நடந்தது. இல்ல அழுதாங்க. ஆனா வந்து 10 பேர் வந்து அவங்கள வந்து கன்சோல் பண்ண வரல. அது வந்து இல்ல நைட்டு. நேத்து நைட்டும் நடந்தது, இன்னைக்கு ஆஃப்டர்நூனும் நடந்துச்சு. வினோத் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் அந்த மாதிரி ஆச்சு. அந்த பெட்ரூம்ல உட்காந்துருப்பாங்க, அப்ப ஏதோ பேசியிருப்பாங்க, அப்ப ஏதோ அழுத மாதிரி இருந்தது மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் நினைக்கிறேன் நான். ஓகே. ஓகே. நீங்க ரொம்ப அமைதியா இருக்கு. யோகேஷ் பேசுங்க யோகேஷ். இல்ல நேத்து நைட்டு தான் வந்து அந்த அந்த அவங்க சேன் தான் சொன்னாங்க, இவங்க தான் கீன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க சேன் சொன்னாங்களா சீன்னு சொன்னாங்களா? நல்லா பாருங்க. சேன் தான் சொன்னாங்க. என்ன ப்ரோ சேன் சொன்னாலும் சீன்னு சொன்னாலும் அந்த சொல்ற மாடுலேஷன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருங்க, நடுவுல ஏதாவது ஒரு மாடு வந்துருது வண்டி ஓட்டும் போது செய் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா, இல்ல சே அப்படின்னு சொல்றது இல்லையா? அதுவே இழிவு தானே ப்ரோ. நடுவுல மாடு யாரும் வந்தாலும் அப்படி சொல்றது ஒருத்தவங்க இழிவா பேசுறது தானே அர்த்தம். நேத்து அதை தாண்டி நேத்து அவங்க கிளியரா சொல்லும் போது என்ன சொல்றாங்க, உள்ள போய் உட்கார்ந்து ஆளும் போது நான் அவங்க முகத்தை பார்த்து நான் அவங்க கிட்ட தான் பேசினேன் அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, நான் அவங்க கிட்டயும் பேசினேன், கானா வினோத் கிட்டயும் பேசினேன்றாங்க.